இன்றைக்கி நான் அக்ஷயா போகிறேன். என்னோடய ஆதார் கார்டில் என்னோடய ஃபோன் நம்பர் வந்து பதிவாகாமல் இருக்குது. ஏன்னா வந்து ஒரு லோன் விஷயமாக அப்ளை பண்ணும்போது என் நம்பர் பழைய நம்பர் வருது. 6 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண நம்பர். அந்த நம்பர் இப்போ எனக்கு கிடையவே கிடையாது. ஆக்சுவலி அந்த நம்பர் வருது. திருப்பி என்ன செய்யுது, லோன் சேங்ஷன் ஆகாமல் திரும்பி வந்துச்சு. இவ்வளோ நாள் எனக்கு வந்து என்னுடைய ஆதாரில் என் ஃபோன் நம்பர் இல்லை. ஆனால் வந்து அதை வச்சு பேங்க் அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணேன். அவங்க இல்லைங்கிறாங்க. எப்படின்னே அது புரிய மாட்டேங்குது. இன்னைக்கு போனால் கொஞ்சம் கிளியரன்ஸாக புரிஞ்சிடும். அதான் அக்ஷயா போகிறேன். இந்த அக்ஷயாக்கு எப்போ அங்கே என்ன சொல்கிறாங்க தெரில. அக்ஷயாவில் வர்ற வெளியே ஏதாவது ஆட்டோ கிடச்சுன்னா ஏறப்போகிறேன். எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. ரொம்ப வேலை. வாஷிங் மிஷினில் துணியை போட்டு ட்ரெஸ்ஸை மேலே மாடல வந்து காய போட்டு அதிகப்படியான வேலை. ஸோ வந்து ரொம்ப நடக்க முடியல. இங்கேயும் ஒரு ஆட்டோ கிடச்சாக்கா வேகமாக வந்து செல்லுன்னு ஏறி போயிடலாம். ஆட்டோ போகுது, ஆனால் வந்து ஆள் இருக்குது. இப்போது ஈவினிங் 5 ஆயிடுச்சு. அக்ஷயாவில் வந்து ஆதார் கார்டில் இந்த டைமில் சேர்ப்பாங்களா இல்லை இந்த கவர்மெண்ட் டைம் 5 மணிக்கு முடியும் பார்த்தீங்களா, அதோட முடிஞ்சிருமா தெரியல. அது வேறு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. நம்ம போய் வேஸ்ட்டாக இருக்கக்கூடாதுன்னு யோசனையாக இருக்குது. இன்றைக்கி நான் கிருஷ்ணன் கோயிலே போகிறேன். ஏன்னா கிருஷ்ணன் கோயிலில் போகும்போது ஆட்டோ வந்து ஈஸியாக கிடைக்கும். ஒரு ஆட்டோ வருது, ஆனால் அதில் ஆள் இருக்கான்னு தெரில. இன்னொரு ஆட்டோ வருது, இன்னும் 2 ஆட்டோ வருது. ஆள் வருதான்னு தெரில. இந்த வீட்டில் ஒரு கருவேப்பிலை செடி இருக்குது. அந்த செடியோட விதை வந்து வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன். பார்க்கும்போதெல்லாம் அந்த வீடு வந்து லாக்காகி தான் இருக்குது. அக்ஷயா கொண்டாச்சு. அக்ஷயா 5 மணியோட க்ளோஸ். இந்த ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்குலாம் 5 மணியோட க்ளோஸ் ஆகிடும். இப்போ நாளைக்கு தான் வந்து வேஸ்ட்டாக போச்சு. அக்ஷயாவுக்கு போயிருக்கே தேவையில்லாமல் வெட்டியாக போயிட்டு வந்துச்சு. இவ்வளோ போயிட்டு தான் இருந்துச்சோம். ஆட்டோ காசு, டைம் வேஸ்ட்டு. மோஸ்ட்லி சொல்லப்போனால் வீட்டிலே இருந்துக்கலாம். ரொம்ப டயர்டாக இருந்து போக வேணாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். 5 மணியோட அந்த கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலைகள்லாம் முடிச்சுருவாங்க அன்றைக்கி. இது யோசிக்காமல் போயிட்டேனே. ஆனால் ஃபஸ்ட்டு யோசித்தேன், நான் வந்து இது வந்து நம்பர் தானே வந்து வேறு நம்பர் கொடுக்க போகிறோம், ஃபோன் நம்பர் அப்படின்னு நினச்சி நான் பாட்டுக்கு போயிட்டேன். இப்போது வீட்டுக்கு வந்துட்டுருக்கேன். உங்களுக்கு உடம்பு நல்லா இருந்தது தான் இந்த நடந்து போனால் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியும். ஏன்னா எப்படா வீட்டுக்கு போகவும் தான் இருக்கும். இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. இங்கே ஒரு டியூஷன் சென்டர் இருக்குது. இந்த சென்டரில் மைக் வச்சு நடத்துகிறாங்க. ஏன்னா வந்து அந்தளவுக்கு நல்லா ஒரு பயோமேஸ் சம்மந்தப்பட்டவங்களாம் வந்து பிள்ளைங்களாம் நிறைய படிப்பாங்க. இந்த கொய்யாக்காய் பறிக்க போகிறேன். இந்த கொய்யாக்காய் நம்ம சாப்பிட போகிறோமோ டேஸ்ட்டாக இருக்கோ இல்லையோ, ஆனால் இப்படிலாம் பறிக்கும்போது செம த்ரில்லிங்காகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். சும்மா காஞ்சி போய் அந்த வீட்டில் ஆளே இல்லாத வீடு அப்படி நம்ம பறித்து சாப்பிட்ற பற்றி தப்பே கிடையாது.
அவங்க வீட்டுக்குள்ளே போய் பறிக்கிறதா நம்ம தப்பு. நீங்கள் என் கட்டப்பில் ஒன்றுமே எனக்கு வாங்கலை, திங்ஸே வாங்கலை. ஏன்னா ரொம்ப டயர்டு. வீட்டிலே எப்படாவது போய் படுப்போன்னு இருக்கு. மூக்கில் போய் தண்ணி ஊட்டிகிட்டு இருக்கா, கண்ணெலாம் அப்படியே வந்து ரெஸ்ட் எடுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. எனக்கெல்லாம் உடம்பு நல்லா இருந்தால் தான் ஆளே சுதாரிப்பாக இருக்கும், இல்லை ரொம்ப டல்லாயிடும். அங்கே வீட்டில் ஃபேஷன் ஃப்ரூட் எப்படி இருக்கும் பார்ப்போம். ஃபேஷன் ஃப்ரூட் அப்படி பந்தல் மாதிரி கட்டி பார்க்க வந்து அது எப்போலாம் உள்ளே வந்து பிச்சு சாப்பிட்டா எப்படி இருந்தே தெரியாது. ஒரு நாள் கூட வாங்கினது கிடையாது. ஃபேஷன் ஃப்ரூட் பார்த்தா வந்து குண்டு தக்காளி மாதிரியே இருக்கும் அந்த ஃபேஷன் ஃப்ரூட். இந்த வீட்டில் தான் ஃபேஷன் ஃப்ரூட் மனுஷனுக்கு தெரியுதான்னு தெரில. இன்னும் நேரில் வீட்டுக்கு போயிடலாம். இன்னும் 2 நாளைக்கு வெளியே எங்கேயும் போகக்கூடாது, ஃபுல்லாக வீட்டில் இருக்கணும்ப்பா. நாளைக்கு வந்து அக்ஷயா போயிட்டு காலையிலே போயிடணும். இல்லை சீக்கிரம் வேலையை மத்தியானம் வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் போயிடணும். வீட்டுக்கு போய் சுட இஞ்சி காஃபி போட்டு குடிக்கணும். நான் வீட்டில் இஞ்சி ஜாம் மாதிரி செஞ்சுக்கேன்னா அதெல்லாம் மெனக்கிட்ட இஞ்சி அரைச்சி அப்புறம் செய்ய தேவையில்லை. அந்த இஞ்சி ஜாமான் எடுத்து ஒரு 2 ஸ்பூனை போட்டு சுடுதண்ணி ஊற்றி குடித்தோம்னா இஞ்சி காப்பி ஆகிடும். நான் மட்டன் பிரியாணி ரொம்ப சூப்பராக செய்வேன். தற்பெருமைக்கான்னு சொல்லலை, எங்கள் வீட்டில் எல்லாமே என்னோடய பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். என் அக்கா மகன்லாம் என்னோடய பிரியாணி ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. அப்பா வீட்டுக்கு வந்தாச்சு. ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடும் போல ஆசையாக இருக்குது. எனக்கு தான் பேக்கரி ஐட்டம் இந்த மாதிரிலாம் பிடிக்காது, பிஸ்கட் பிடிக்காது, இந்த மாதிரிலாம் பிடிக்காது. ஸோ வந்து ஏதாவது செஞ்சு சாப்பிட்லாம் பார்க்கும்போது தான் மக்காச்சோளம் ஸ்வீட் கார்ன் வந்து இருக்குது. அதுதான் வந்து 2 சோளம் இருக்குது, அவிக்கப்படும். இட்லி பார்த்தா வேக போகிறேன். 2 கரு தான். ஏன்னா காலையில் இருந்ததில் கேழ்வரகு போட்டு வச்சுது. அப்படிங்கும்போது நம்ம பார்த்தா வேறு விளக்க தேவையில்லை, சேர்த்தா விளக்கிடலாம். அதனால தான் இதில் வைக்கிறேன்.